அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் விஜய் பண்ண ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாறி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார்ல, அது ஒரு மாறி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரினா ஒரு மாறி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு வந்து சிஎம்மாக இருக்க தகுதி இருக்கா அப்படின்னா எனக்கு வந்து தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு எதிர்கட்சியாக இருக்க தகுதி இருக்கான்னா அவருக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் இவர் வந்து பர்சனலாக ஒரு அட்டாக் பண்ணி ஒரு குட்டி கதை சொல்கிறாரு. அதுக்கு பதில் குட்டி கதை அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொன்னது அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் அப்பா எங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே உங்கள் அப்பாவையா காணோம்? காணோம், அப்பாவை காணோம்னு சொல்லி தேட்டிருந்தேன். என்னடா காணோம்னா எங்கள் அப்பாவை காணோம், எங்கள் அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, ஆனால் அப்பாவை காணோம் அப்படின்ட்டு அவர் எதை குறிப்பிட்றாருன்னா, எம்கே ஸ்டாலின் வந்து எப்போயுமே சட்டமன்றம் தானே இருப்பார். அப்போ குளத்தூர் தொகுதியில் வந்து போய் நான் 5 நிமிஷம் பேசினேன். 5 நிமிஷம் பேசுனதுக்கே அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியலை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு எங்கள் அப்பாவை காண சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தேடுற மாதிரி அதில் வந்து ஒரு உள்ளர்த்தத்தை வச்சுச்சு. எனக்கு இப்படியோ நக்கல் நையாண்டியாக சம்மந்தமே இல்லாமல் எனக்கு பேசவும் தெரியும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து வந்து சிஎம் விஜய் வந்து வாயை திறப்பாரா, வாயை திறந்து பேசு, என்ன நாங்கள் இவ்வளோ தூரம் பேசியிருக்கிறோமே, தற்கூரியாச்சு, அதுக்கு தமிழ்நாடே சாட்சி, விஜய் வந்து வாயை திறங்க விஜய் பதில் சொல்லுங்கள் விஜய் அப்படின்ட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு அவர் வந்து இப்படி ஒரு நையாண்டியாக இப்படி ஒரு பதில் சொல்கிறாங்கிறது சொல்கிறாரு. உடனே அது எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்மந்தம் இல்லாத குட்டி கதை. உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அதுக்கு மேலே ஆர்த்தர் வாயில பர்சனல் அட்டாக் வந்து போகிறாரு. இப்போ நம்மள மாதிரி ஒரு யூடியூப் சேனல்களில் மாரிதாஸ் பேசுகிறாரா, நம்ம சவுக்கு சங்கர், சாட்டை துரைமுருகன் நம்மள மாதிரி யூடியூபர் பேசுனா அது வேறு. ஆனால் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எரிசலாக இருக்கக்கூடிய இந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, செங்கல்பட்டில் ஒருத்தவங்க கணவனையே காணாமல் சொல்லி தேடுறாங்களே, அந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் சொல்லி ரிப்ளை வந்து எப்படி வருது பாருங்கள். செங்கல்பட்டில் கணவனை காணாமல் சொல்லி ஒருத்தவங்க தேடுறாங்க, தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதான் பர்சனல் அட்டாக்கு. நம்ம சங்கீதா என்ன பண்ணுறாங்க, என்னுடைய கணவரான விஜய் வந்து இன்னொரு நடிகையோட அடல்டேரியன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கிறாங்க, அவர்கிட்ட வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா. அது கூட வந்து 250 கோடி வேணும் அப்படின்ட்டாங்க. இல்லை விஜய் வந்து 36 கோடி தான் கொடுக்க முடியும் ஜீவானுசம் அப்படின்னு சொல்லி அந்த இது போயிட்டுருக்கல. செங்கல்பட்டில் என்னுடைய கணவனை காணாமல் சொல்ல என் கணவன்ட்டு டைவர்ஸ் வேணுங்கிறாங்க. ஆனால் அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய கணவனை காணாமல் சொல்லி அங்கே ஒருத்தவங்க தேட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த பர்சன் அட்டாக்குள்ளே வந்து போயிட்டாங்க. பார்த்தீங்களா, ரெண்டு பேருமே அதாவது விஜய் வச்சது கூட ஒரு அருவருப்பாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னப்பா உங்கள் அப்பா பல தடவை வந்து எம்எல்ஏயாக இருந்தவர், அவரை வந்து நான் சட்டமன்றத்துக்குள்ளே வரவிடாமல் பண்ணிட்டேன், நான் ஒரு 5 நிமிஷம் தான் குளத்தூரில் பேசினேன் அப்படின்னு சொல்லி அவர் வீரவசனம் பேசுகிறாரா, சரி பேசுகிறாரு அப்படிங்களா. அதுக்கு பதில் அந்த உதயநிதி அப்படின்னாலே திமுக அப்படின்னாலே ஆபாசம் தான் அவங்க வந்து எப்பயுமே கையில் எடுப்பாங்க, எப்பயுமே சரி பர்சனல் அட்டாக் தான் பண்ணுவாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் உதயநிதி அவருடைய இந்த ஒரு இது. உடனே இவங்க சும்மா இருப்பாங்களா, இந்த 200 ஓபிஸ் என்ன பண்ணுறாங்க, அதுலேயே ஒருத்தவங்களுடைய பதிவு பாருங்கள். உதயநிதி ஸ்டாலின்கிட்ட போய் உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டால் எங்கள் அப்பா வந்து ஆஃபீஸில் இருப்பார் இல்லை வீட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அதே ஜெய்சன் சஞ்சய் கிட்ட உங்கள் அப்பா எங்கே இருக்கார் அப்படின்னா அந்த ஆள் என்னுடைய அப்பனே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பர்சனலாக வந்து இவனுக்கு பூரா இப்போ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவை எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி நான் தேட்டிருக்கேன் அப்படின்னா அங்கே வந்து என்னுடைய கணவனுக்கு வந்து காணோம் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு கோர்ட்டில் தேட்டிருக்க மாதிரி அதுலேயும் வந்து அந்த ஜெய்சன் சஞ்சய் வந்து உங்கள் அப்பா எங்கடா அப்படின்னா அதுலேயும் வந்து பல வல்கராக வந்து இது பண்ணுற மாதிரி இன்றைக்கி சட்டமன்றமே வந்து இப்படி தான் வந்து இருக்குது. விஜய் அவர்கள் ஒன்று பேச அதுக்கு வந்து உதயநிதி பதில் கொடுக்குறங்கிற பேரில் எந்த அளவு பர்சனல் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்து இந்த இதுவரை பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இப்படியெல்லாம் யாருமே செஞ்சதில்லை. ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ணுறாரு. அதில் இந்த வீடியோ பாருங்கள். அவரே வந்து என்ன பண்ணுறாரு, சபாநாயகர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி முன்னாடி உட்காந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, எதிர்கட்சியெல்லாம் போயிட்டாங்க, நானும் எனக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு, நான் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி அப்படின்னோடனே இவர் வந்து இப்படி பண்ணுறாருன்னா பாருங்கள், தமிழ்நாடு சட்டமன்றம் எவ்வளோ, அதாவது தகுதி இல்லாத ஆட்கள் முழுக்க தமிழ்நாடை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை, இயற்கை வளங்களை பற்றியோ மக்களுக்கான சேவையை பற்றி எதுவுமே இல்லை. சும்மா ஒரு போலியான ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு ஒரு சினிமா பாணியில் நான் வந்தால் 2800 கொடுப்பேன், நான் வந்தால் 6 சின்று கொடுப்பேன், நான் வந்தால் 4000 ரூபா வந்து வேலையில்லா பட்டாதாரி கொடுப்பேன், நான் வந்தால் தாலி தங்கம் கொடுப்பேன், நான் வந்தால் பட்டு புடவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த திமுக ஊழல் பண்ணுறாங்க. ஊழல் அந்த அதில் ஊழல், இதில் ஊழல், மின்சாரத்தில் ஊழல், டாஸ்மார்க்கில் ஊழல், எல்லாம் ஊழல் பண்ணி வந்து அந்த காசு கஜானாக்கு வராமல் நேராக வந்து அங்கே போகுது, குடும்பத்துக்கு வந்து போகுது. அந்த குடும்பத்துக்கு போகிற நிதியை
நம்ம கஜானா கொண்டு வந்தாலே இவ்வளோ தூரம் செய்யலாம். எப்படி வந்து மோடி சொன்னாரோ 5 லட்ச ரூபா, அதாவது காங்கிரஸ் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, காங்கிரஸ்காரன்ட்டு பணத்தை நான் எடுத்து 5 லட்ச ரூபா ஒரு அக்கௌண்ட்லேயும் போடுவேன், அவ்வளோ பணம் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி மோடி ஏமாத்தினாரோ அதே மாதிரி வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, திமுக கொள்ளையடிச்சு வச்சுருக்கு, ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிச்சு வச்சுருக்கு, அந்த காசெல்லாம் எடுத்து நான் மக்களுக்கு வந்து கொடுப்பேன், 2500 கொடுப்பேன், அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசிட்டு ஆட்சிக்கு வந்தார்ல. வந்ததுக்கப்புறம் அந்த திமுகவுடைய ஊழலை வெளிக்கொண்டு வராரா? இல்லை, ஒன்றும் கிடையாது. அதிமுக ஊழலை வெளிக்கொண்டு வராரா? ஒன்றும் கிடையாது. கேஎன் நேரு அப்பட்டமாக வந்து ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணல. அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி மேலே வந்து இன்னும் ஒரு கெடுபிடி இல்லை. அப்போது சும்மா வாய்க்கு வாய் வந்து பேசிகிட்டு இருக்காரு விஜய் அப்படிங்கிற முதலமைச்சர். சும்மா ஒரு வீரவசனம் தானே பேசுவார், அந்த வீரவசனம் பேசியிருக்காரு. இதில் வந்து இந்த ஆக்ஷன் பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு. இவர் வந்து திமுக வந்து காலி பண்ணுறாராம். காலி பண்ணுறது இதே மாதிரி தானே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தடவை இப்படி பண்ணார். அதே மாதிரி திருப்பி ரிப்பீட்டேஷனாக பண்ணிக்கிட்டு இந்த சட்டமன்றத்துடைய ஒரு அழகு, ஒரு மாண்பு இருக்குல்ல, அந்த மாண்பெல்லாம் குலைச்சி விட்டுக்கிட்டு இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த பார்ட்டி ஃபண்ட் அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார், எந்த பார்ட்டின்னு சொல்ல. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு அமைச்சர் வந்து அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தால் சொல்லுங்க. வீடியோவில் முதலமைச்சர் விஜய், ஆதவர்ஜுனா, உதயநிதி ஸ்டாலின் 3 பேத்துக்குமே வந்து ஒரே விஷயத்தை வச்சு காரசாரமாக போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி டாஸ்மார்க்கில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு திமுக அரசு வாங்குச்சு அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரி முன்னாடி இருந்தால் வந்து வாங்கினாங்க, அந்த ஃபண்டெல்லாம் நான் வந்து சும்மா விட மாட்டேன், அந்த ஊழலாம் நான் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. உடனே ஆதவர்ஜுனா பார்த்தீங்கன்னா அவர் எந்த பார்ட்டின்னு சொல்ல, இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்கன்னு சொல்ல, அது இந்த பார்ட்டின்னு சொல்லி பேரை சொன்னாரா? பார்த்தீங்களா, இந்த வளர்ந்து கெட்டவர் இருக்காரே, இவரை மாதிரி ஒரு ஆளே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அவர் அமைச்சர் ஆகிட்டார், நம்ம இது சொல்லவும் முடியாதுன்னு வைங்கிறேன். அப்போது அவர் திமுக தான் சொல்கிறாரு, திமுக ஸ்டாலின் உதயநிதி தான் பேசிகிட்டு இருக்காப்புல தெரியுது, நீங்கள் தான் பார்ட்டி ஃபண்டு வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி எந்த பார்ட்டின்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஆதவர்ஜுனா, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாப்புல, நெத்தி அடியாக ஒரு அடி அடிக்கிறாப்புல. எந்த பார்ட்டின்னு சொல்லி தைரியம் இருந்தால் எந்த பார்ட்டின்னு சொல்லி பேரை சொல்லுங்கள், நாங்கள் வந்து எதிர்கொள்கிறோம், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது, ஆதாரத்தோட எந்த பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்க அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செக்மெண்ட்டு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு வெளிப்படையாக எல்லாத்தையும் தெரியும். ஆனால் அதை சொல்கிற முதலமைச்சர் விஜய் வந்து நீங்கள் தான் ஏன் ஊழல் பண்ணுறீங்க டாஸ்மார்க்கில், நான் அதை வெளிக்கொண்டு வரேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடித்து சொல்லியிருக்கலாம். அவர் அடித்து சொல்லாமல் இடையில ஆதவர்ஜுனா வந்து எந்த பார்ட்டினே நாங்கள் சொல்ல கிடையாது, எந்த பார்ட்டின்னு சொல்ல கிடையாதுல, எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்கோர் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க ஒரு நாடகத்தை நடத்தியிருக்காங்க. திமுகவும் டிவிகேவும் ஒன்று தான், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாடு மக்களை ஒரு பூச்சாண்டி அரசியல் வந்து பண்ணிட்டுருக்காங்க. டிவிகேக்கும் திமுகவும் தான் பொண்ணு எப்படின்னு சொல்லி ஒரு விஜய் ஒரு பூச்சாண்டி அரசியல் பண்ணாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு விஜய் எதிர்க்கிறது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இதில் பாதிக்கப்பட போகிறது நம்ம தான். விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கல்ல, நீங்கள் தான் வந்து பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றியே, வணக்கம்.